teen, 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 13, 14, 15, 16, 17, 18, 19. ஆங்கிலத்தை இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க வயசு 13, 14, 15, 16, 17, 18, 19. அப்படி என்னங்க அந்த வயசுல அதுல ஸ்பெஷல். இன்னைக்கு டாபிக்கே டீன், TEEN, டீன். இந்த 13ல இருந்து 19 வயசு வரை இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்கள டீனேஜ் பீப்புள் அப்படிம்பாங்க. ஆங்கிலத்துல அப்படி முடிவு செஞ்சிருச்சு. ஆனா இப்போ அந்த 13 தூக்கி 9 இல்ல 10 போடுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே ஒருத்தவங்க அந்த டீன் ஏஜ் உடைய பருவத்துடைய பர்சனாலிட்டி, கேரக்டர்ஸ், பண்புகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த விடலை பருவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பேச போறோம். டீன் சைக்காலஜின்னு சொல்லலாம், இல்ல டீன் ரிஸ்க் பிஹேவியர் சொல்லலாம். ஏற்கனவே சைல்டு சைக்காலஜி பிளஸ் சைல்டு ரிஸ்க் பிஹேவியர் பார்க்கணும். குழந்தை பிள்ளையாச்சும் வளர்த்துடலாங்க, சின்ன பிள்ளையாவது குழந்தை கூட வளர்த்துடலாம். அந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கிறவங்களை வளர்க்கறதுக்கு பாருங்களே, அந்த பெற்றோர்கள் படும் பாடு நினைச்சு பார்க்கும் பொழுது பாவம். இதுங்க யார பாவம் சொல்றது? டீனேஜரா இல்ல பேரண்ட்ஸா? காரணம் என்ன தெரியுங்களா? அந்த டீனேஜ் பருவத்துல அந்த டீனேஜர்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அந்த டீனேஜ் பருவத்தை பத்தி டீனேஜருக்கே தெரியாது. டீனேஜ் பருவத்தை பத்தி டீனேஜருக்கே தெரியாது. அந்த டீனேஜ் பீப்புளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த டீனேஜ் பசங்களோட எப்படி பழகுறதேன்னு தெரியாது. இது ரெண்டும் தெரியாதுன்னா அங்க நடக்கூடிய பிரச்சனைக்கு என்னன்னு தெரியாதுன்னு தான் நம்ம பதில் பண்ணணும். லாஜிக்ஸ் பார்க்க தெரியாது, தெரியாது ஈக்குவல் டு தெரியாது, தெரியாது தெரியும் ஈக்குவல் டு தெரியாது, தெரியும் தெரியாது ஈக்குவல் டு தெரியாது. கரெக்ட் தானே? என்ன சொல்லுவாங்க? மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ், பிளஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ். மூணாவது என்ன? மைனஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ். அப்ப எப்பங்க தெரியும்? எப்பங்க நான் பிளஸ் போடுறது? தெரியும் இன்டு தெரியும் ஈக்குவல் டு தெரியும், பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ். அப்போ டீனேஜருக்கும் டீனேஜர் பத்தி தெரியணும், டீனேஜரை வச்சிருக்கிற, டீனேஜரோட பழகுற, டீனேஜரோட டீலிங் வச்சுக்கிற உங்களுக்கும் டீனேஜர் பத்தி தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் அங்க பிரச்சனை என்னன்னு தெரியும், அதை சால்வ் பண்ண முடியும். பிரச்சனை என்னன்னு தெரியலன்னா அங்க சால்வ் பண்ண முடியாது. இன்னைக்கு டீனேஜ் உடைய மிகப்பெரிய ரிஸ்க் பிஹேவியர் வந்து அடிக்ஷன். மொபைல் அடிக்ஷன், தம் ஸ்மோக் அடிக்ஷன், குடி, ஆல்கஹால் அடிக்ஷன், போதைப் பொருட்கள், ட்ரக் அடிக்ஷன்ஸ், அக்ரெசிவ் டிரைவிங், சொல் பேச்சு கேட்க மாட்டான், இப்படின்னு நிறைய இஷ்யூஸ் வந்து இன்னைக்கு வருது. காரணம் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம். சோ நீங்க எல்லாம் என்னோட சேர்ந்து டீனேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ், தெரியும் இன்டு தெரியும் ஈக்குவல் டு தெரியும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? பொதுவா டீனேஜ்ல அந்த பசங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒன்று இருக்கு தெரியுங்களா? எழுதப்படாத ஒரு சேலஞ்சஸ். அவன் நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ
டு பி பர்ஃபெக்ட், அது பர்ஃபெக்டா இருக்கணும். அவன் சிகரெட் குடிக்கணும்னு நினைச்சா சிகரெட் குடிக்கணும். அவன் டாக்டர் நினைச்சா டாக்டர் ஆகணும். அவன் ஒரு இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அவனுக்கு காசு வேணா காசு வாங்கணும். அவனுக்கு பைக் வேணும்னா எனக்கு பைக் வேணும். டு பி அ பர்ஃபெக்ட். அதுல தேர் இஸ் நோ நெகோசியேஷன். பாவம் இத்தனை டீனேஜ் பிள்ளைகளை பெத்த கேட்பான், எனக்கு பைக் வாங்கி கொடுங்க அப்பா. என்னடா என்ன கஷ்டமா இருக்கு, கடன் வாங்கி இருக்கும், லோன் எப்படி வேணாலும் இந்த பெத்தங்கள்ல எப்படி வேணாலும் நீங்க வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனை. டு பி ஃபிட் இன், அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். அவன் என்ன சொல்றானோ அதுதானே. அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. டு பி சோசியல், அவனை ஃப்ரீயா விட்டுறணும். அவனை ஃப்ரீயா விட்டுறணும். டீனேஜ் பிள்ளைகளை ஃப்ரீயா விட்டுறணும். ஃப்ரீயா விட்டுறணும். டு பி சோசியல். டு ஹாவ் எ ஃபியூச்சர் பிளான். அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான், அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும், அவனுக்கு ஒரு ஃபியூச்சர் பாத் இருக்கும். டு பி சக்சஸ்ஃபுல், சிறந்து விளங்கும். இது நல்ல விஷயங்கள்லயும் இதே தான் பயன்படுத்துவான், கெட்ட விஷயங்களும் இதை தான் பயன்படுத்துவான். அவனுக்கு அதை மீறின அறிவு இல்லை. இப்ப நான் பேசுறது ஃபுல்லா ஒரு கார்டியனு இல்லைன்னா ஒரு டீச்சர், ஒரு பேரண்ட் உடைய ப்ராஸ்பெக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸை பத்தி, டீனேஜர் பத்தி பேசுறேன். இப்ப டீனேஜருடைய ப்ராஸ்பெக்ட்ல பாருங்களேன், அவனுடைய சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்ல முக்கியமான, அதுக்கு பிறகு அவனுடைய டீனேஜ்ல 3 விஷயம் அவன் கண்ணால பார்ப்பான். இப்ப நான் டீனேஜ் வச்சுங்க, இப்ப நான் கண்ணால 3 விஷயத்த பார்ப்பேன். 3 விஷயத்த நான் பார்ப்பேன். 1 என்னுடைய ஃபேமிலியை பார்ப்பேன், 2 என்னுடைய ஸ்கூல்ல பார்ப்பேன், 3 என்னுடைய நைபர்ஹுட். இது 3லயும் நான் யாரை பார்ப்பேன்னா என்னுடைய சக நண்பர்களை தான் பார்ப்பேன். என்ன மாதிரி என் ஏஜ்ல இருக்கிறவங்களை தான் பார்ப்பேன். அந்த பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல் போயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு பியர் குரூப் இருக்கும். நைபர்ஹுட்னா தெருவில் பார்த்தா ஒரு பியர் குரூப் இருக்கும். ஃபேமிலியில பார்த்தா பியர் குரூப் இருந்தா அந்த பியர் குரூப்போட மிங்கிள் பண்ணுவான். பியர் குரூப் இல்லையா ஃபேமிலியில மிங்கிள் பண்ண மாட்டான். இப்ப நானே எடுத்தீங்க, என்னுடைய ஃபேமிலியில பியர் குரூப் இருந்துச்சுன்னா மிங்கிள் பண்ணுவேன், அவன்கிட்ட பேசுவேன், அவனை என் ஃப்ரெண்ட்ஸா வச்சுப்பேன், என்னுடைய கசின்ஸ். பியர் குரூப் இல்லைன்னா நைபர்ஹுட்ல தெருக்காரில் யார் இருக்கா அவனோட இருப்பேன், இல்லையா ஸ்கூல்ல யார் இருக்கா அப்படி இருப்பேன். அந்த பியர் குரூப்ல அதுதான் அவனுடைய உலகம். அந்த உலகத்துல அவன் டு பி பர்ஃபெக்ட் பார்ப்பான். தன்னுடைய பியர் குரூப்ல ஒரு அவமானமோ ஒரு கேவலமோ ஒரு சஞ்சலமோ வர்றதுக்கு அந்த டீனேஜ் விரும்ப மாட்டான். நான் ஃபிட்டா இருக்கணும் பார்ப்பான், அவனு அப்படின்னு பார்க்கணும். சோசியலா இருக்குன்னு பார்ப்பான், நான் தான் லீடர், நான் தான் அப்படின்னு பார்ப்பான். அப்ப அதுக்குள்ள அவன் ஒரு ஃபிட். அது நல்லதும் கெட்டதும். நல்ல நண்பர்கள் இருந்துச்சுன்னா நல்லது இருக்கும், கெட்ட நண்பர்கள் இருந்துச்சுன்னா கெட்ட. சிகரெட் உடையத்துல அப்படி ஸ்டைலா செட் வருவோம். தண்ணி குடிக்கிறதுலையும் போது எல்லாம் ஸ்டைல் இருக்கு. அதுதான் அவனுடைய உலகம். சோ இதுக்கு காரணம் என்ன? அவனுடைய டெவலப்மெண்ட், அவனுடைய சோசியல் கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த சூழ்நிலைய அப்ப என்ன செஞ்சுக்கணும்னா பிளஸ் இன்டு பிளஸ் ஈக்குவல் டு பிளஸ். அப்ப நம்மள்ட்ட ஒரு டீனேஜ் இருக்கானா, டீனேஜ் மாதிரி நம்ம மாறிடணும். டீனேஜருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய விஷயங்கள் இருக்கணும். அப்போ ஒன்ஸ் நம்ம பிள்ளைகள் டீனேஜ் வந்துட்டா அவனுக்கு ஒரு பெஸ்ட் நண்பர்களாக நம்ம மாறிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட டீனேஜர்ஸ், எப்படிப்பட்ட டீனேஜ், ஏன்னா ஒவ்வொருத்தவங்க டீச்சர்லயும் நிறைய பிரச்சனைகள் வருது உங்களோட டெவலப்மெண்ட்ல. அதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை சொல்லும் பொழுது பாட்லி சேஞ்சஸ். அப்புறம் அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சோசியல் கான்டெக்ட்ல ஒரு பிரச்சனைகள், பியர் குரூப். அந்த பியர் குரூப் பத்தி நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த பியர் குரூப் எல்லாமே எது அடிப்படையில் அந்த பியர் குரூப்ல மெயினா என்ன பார்ப்பான், சோசியல் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்ப்பான். அந்த பியர் குரூப்ல ஃபேமிலியில பத்தி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பார்ப்பான், பொலிட்டிக்கல் பார்ப்பான், கல்ச்சரல் ரிலீஜியஸ் பார்ப்பான். அது ஒரு பக்கம்.
பாட்லி சேஞ்சஸ் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு ஆண்களுக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, பெண்களுக்கு, அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு அது பிரச்சனை இருக்கோ இல்லையோ, கேர்ள்ஸ்க்கு அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனை. ஏன்னா பாய்ஸ் உடைய பாடி சேஞ்சஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். உடம்பு ரீதியான மாற்றங்கள், தாடி வர்றது, பிரைவேட் பார்ட்ல முடி வர்றது, அவங்களுடைய செக்ஷுவல் ஆர்கன்ஸ் சேஞ்ச் ஆகுறது, அதே மாதிரி பெண்களுக்கு கேர்ள்ஸ்க்கும் அவங்களுடைய மார்பகம் வளருது, அவங்களுடைய இது முகத்துல பருவ இருக்கிறது, இதெல்லாம் இந்த பாட்லி சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கும். அதை பத்தி கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும். அந்த சமயத்துல அவங்களுக்கு அதுல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் ப்ராப்ளம். இன்னைக்கு பெண்கள் பார்த்துட்டா ஹார்மோன் இம்பேலன்ஸ், இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் திருச்சதும். அது காரணம் பிஹேவியர் ரீசனும் இருக்கும், நியூட்ரிஷனல் ரீசனும் இருக்கும். இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான். இது முக்கியமா ஹெல்த் ரிலேட்டட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். அடுத்தது முக்கியமாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். லியோ ஒகோஸ்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரு ஒரு தேதி சொல்லியிருக்காரு. கேன் டூ ஓன், என்னால் செய்ய முடியும். கேன் டூ வித் ஹெல்ப், உதவிகளை கொண்டு என்னால் செய்ய முடியும். கேனாட் டூ, என்னால் செய்ய முடியாது. அப்ப இந்த கான்செப்ட்ல ஒருத்தவங்களுடைய அட்டென்ஷனு, ஒருத்தவங்களுடைய மெமரி, ஒருத்தவங்களுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு, ஒருத்தவங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஒருத்தவங்களுடைய மெட்டாகாக்னசிஸ் ஆஸ்பெக்ட் எல்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றதா சில நேரத்துக்கு உங்களுக்கு புரியாது. அவனுடைய கவனம், அவனுடைய ஞாபக சக்தி, அவன் ஒரு வேலை செய்யறதுக்கு அவன் எடுக்கக்கூடிய நேரம், அவனுடைய திறமை, நிர்வாக திறமை, அவனுடைய சிந்திக்கும் திறமை, இது எல்லாமே வந்து இந்த ஃபார்முலால டீன் ஏஜ் பீரியட்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த டீனேஜ் பருவத்துல இதெல்லாம் செய்யாத, புக்கு படிடா, பாடம் படிடா, பாடம் படிடா, பாடம் படிடான்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? பைத்தியமா தான் ஆகும். அவனுக்கு இந்த கான்செப்ட் பிரகாரம், ஒரு சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பிரகாரம் அவனுடைய திறமைகளை, அவனுடைய சிந்தனைகளை மேம்படுத்தினா பிற்காலத்த பெரிய நபர்களாக அவர்கள் ஆவார்கள். லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு நிறைய டீனேஜ் பிள்ளைகள் வந்து ஆங்கிலம் பேசுறதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. செலவு பேசுறாங்க ஹை சொசைட்டில, கிராமத்துல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு வெக்காபுலரி டெவலப்மெண்ட், பிராக்மெட்டிக் ஸ்கில், அப்புறம் ஃபார்மல் ரைட்டிங் ஸ்கில், டிஜிட்டல் லிட்ரேசி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப வெக்காபுலரி எப்படி டெவலப் பண்றது, அவனுடைய பிராக்மெட்டிக் ஸ்கில், பயன்பாட்டு திறன். ஒரு மொழியை கற்பது பெருசல்ல, ஒரு மொழியை கற்பது பெருசல்ல, அந்த மொழியை நம்ம எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தான் முக்கியம். அது இந்த டீனேஜ் பருவத்திலேயே நீங்க சொல்லிக் கொடுக்கணும். இந்த டீனேஜ் பருவத்திலேயே சொல்லிக் கொடுக்கணும். அதையெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு பார்த்தா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பார்த்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு டிஜிட்டல் லிட்ரேசி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டா அதெல்லாம் நன்மையே இருக்கும், அதெல்லாம் தீமை இருக்கும். நன்மை என்னங்க? ரொம்ப அறிவு இருக்கு, ரிசர்ச் பண்றது, நாலேஜ் பண்றது, எல்லாம் நன்மைகளே. ஒன்னு ஒருத்தவங்களோட செல்ஃப் எஸ்டீம் கூட்டுது, ஒருத்தவங்களோட டிஜிட்டல் லிட்ரேசி கூட்டுது, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ஓப்பன் தாட் வருது. டிஸ்அட்வான்டேஜ் என்னங்க? சைபர் புல்லிங், ஐசோலேட்டடா ஃபீல் பண்ணுவாங்க, சோசியல் ஸ்கில் கத்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். நான் நிறைய இடத்துல சொல்லுவேன், 21st செஞ்சுரியுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். தகவல் அதிகமாக கற்றுக்கொள்வது. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து உடனே நம்புவாங்க, நீங்க ஃபேஸ்புக்கை பார்த்து உடனே நம்புவாங்க, நீங்க ஒரு ட்விட்டரை பார்த்து உடனே நம்புவாங்க. இப்படி எல்லாமே நம்புனா என்ன ஆகுறது? எது உண்மை எதுன்னு தெரியாது. அதுதான் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை இன்னைக்கு அதிகமான டீனேஜர்ஸ் வந்து பாதிக்கப்படும். இதெல்லாம் நீங்க பாருங்க. அடுத்தது முக்கியமான பிரச்சனை ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது சோசியல் ஐடென்டிட்டி, சமூகத்துல அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்கு அவங்க ஒண்ணுமே இல்லை. தனக்கு செல்ஃப் ஐடென்டிட்டி, பர்சனல் ஐடென்டிட்டி, தான் யார் என்பது சொல்றதுக்காக ஒண்ணுமே அவங்கள்ட்ட இல்லை. ஈகோ ஐடென்டிட்டி, ரோசோன்னு சொல்றதுக்கு அவன்கிட்ட ரோசம் இல்லை, அவமானம் சொல்றதுக்கு அவனுக்கு அவமானம் இல்லை, அவன் கோபக்காரன் சொல்றதுக்கு அவனுக்கு கோபம் இல்லை, அவன் பொறுமைக்காரன் சொல்றதுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை. இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஐடென்டிட்டி ப்ராப்ளத்துல வந்து ஆட்கொள்ளப்படுறான். அதை விட மிக முக்கியமான ஜெண்டர் ஐடென்டிட்டிஸ், பாலினம், அவன் என்ன இனம் சொல்றதுக்கு அவனுக்கு தெரியல, அவன் ஆணான்னு சொல்றதுக்கு அவனுக்கு தெரியல, அவன் ஒரு பெண்ணான்னு சொல்றதுக்கு தெரியல. அதாவது தான் இன்னைக்கு எல்ஜிபிடி கேஸ் எல்லாம் நிறைய உருவாகிட்டு இருக்கு. எல்ஜிபிடின்னு என்ன தெரியுங்களா? எல்னா லெஸ்பியன், ஜீனா கை,
பீனா பைசெக்சுவலு, ஹெட்ரோசெக்சுவலு, இது எல்லாம் இன்னைக்கு ஆண் பெண்ணாக மாறுவதும், பெண் ஆணாக மாறுவதும், ஓரினை சேர்க்கையும் இன்னைக்கு ஒரே அப்படின்னு நியூஸ் எல்லாம் பேப்பர்ல சகஜமா இருக்கு. இது காரணம் அவனுக்கு ஒரு பாலினத்துடைய அடையாளத்தை கூட அவனால கண்டுபிடிக்க முடியல. அப்படிதான் நம்மளுடைய டீனேஜர்ஸ் இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட விஷயங்களை, இப்படிப்பட்ட இம்பேலன்ஸ, அதை விட முக்கியமான ஹார்மோன் இம்பேலன்ஸ், இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நாம சரி பண்றதுக்கு தான் நாங்க இந்த எங்களுடைய கன்ஃபார்மிட்டி அமைப்பு. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து வாங்க. என்கிட்ட டீனேஜ் பேக்கேஜ், சூப்பரான பேக்கேஜ் இருக்கு. அது 2 ஆஸ்பெக்ட்ல இருக்கு. 2 பேக்கேஜ் இருக்கு. அந்த 2 பேக்கேஜ் என்பது விஷயத்த நான் அப்புறம் சொல்றேன். இல்லைன்னா என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மளுடைய டீனேஜுக்கு இருந்தாலும் இன்ஷா வல்ல இறைவனுடைய அருளால அதை மீட்கெடுக்க முடியும். அதை சரி செஞ்சு அவனுடைய பர்சனாலிட்டி ஆளுமையை உயர்த்த முடியும் என்றுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எண்ணம் நமக்கு இருக்குது. கண்டிப்பா முடியும், முடியும். ஏன்னா லிட்ரேச்சர் சொல்லுது, சரக்கு இருக்கு. அதால தான் நான் சொல்லுறேன். சரக்கு இல்லைன்னா சொல்லுவாங்க, சரக்கு இருக்கு. சோ உங்களுக்கு அந்த சரக்கு வேணும்னா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு தரேன். தேங்க்யூ வெரி மச்.